இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இன்று அவர்களில் பெரும்பாலோர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பாளர்களுக்கு ஆதரவர்களாகவும் உற்ற நண்பர்களாகவும் இருப்பதை நீர் காண்கிறீர். இந்த தப்பு செஞ்சவனை தடுக்காமல் விட்டுட்டாங்க. அதோடைய ரிசல்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? இன்னைக்கு உச்சகட்டமாக அவங்க எங்கே தெரியுமா போயிட்டாங்க? மூமின்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு காஃபிர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சொல்கிறோம். இன்னைக்கு இவரை ஹீரோவாக எடுத்துக்கிட்டவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? யாரெல்லாம்ப்பா உங்களுக்கு தப்பான ஆட்கள்? உங்கள் லிஸ்ட்டு கொடுங்க. யாரெல்லாம் உங்கள் நல்ல ஆட்கள்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட்டு கொடுங்க. யார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்? இஸ்ரேல் நெருக்கம், அமெரிக்கா நெருக்கம். யார் உங்களுக்கு நெருக்கம் கிடையாது? இஸ்லாமிய யமன் நெருக்கம் கிடையாது, ஈரான் நெருக்கம் கிடையாது. நியூ ஃபேஸ்புக்கில் வார் நடந்துகிட்ருக்கு. ஃபேஸ்புக்கை திறந்தா ரமலானில் இது சண்டை அது பார்க்கணுமில்ல. ஏன்னா உம்மத்துடைய பல்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து தொலை வேண்டியதாக இருக்குது நம்மளும். இல்லைன்னா இவனுக்கு என்னத்தை பண்ணுறானுங்கன்னு தெரியணுமில்ல, சமூகத்தில் என்ன தவறு நடக்குதுன்னு தெரியணுமில்ல. என்ன அதில் போய் நம்ம போய் இன்றைக்கி கலந்துக்க தேவையில்லை. கரெக்டாக 2 வருஷமாக அந்த சீரீஸு தடை செய்யப்பட்டது, அது வெளியிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு அது. ஆனால் கரெக்டாக ரமலான் மாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எபிசோடு வெளியிடுறாங்க. என்ன திமிர் இருக்கும்? விட்டுட்டுருக்குறானுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று விடுறானுங்க. விடுங்க. எல்லாம் சொல்கிறான். சந்தேகமின்றி அவர்கள் தமக்காக சம்பாதித்தவை எத்தனை தரம் கெட்டவை. என்னப்பா அறுவடை பண்ணி வச்சுருங்க இஸ்லாத்தின் பெயரால்? என்னப்பா அறுவடை பண்ணி வச்சுருங்க யூத மதத்தின் பெயரால்? மூசா நபியின் பெயரால் என்னத்தடா கொண்டாந்து கூடையில் என்னத்தை அள்ளி போட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் குப்பையாக இருக்குது. அவர்கள் சம்பாதித்து தரம் கெட்டவை. இதனாலேயே அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். இன்றைக்கி அல்லாஹ் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதில்லை. 200 கோடி பேர் இருக்கோம். 200 கோடி கையாளாகாதவர்கள் இருக்கும். கையாளாகாதவர்கள் மீனிங் என்ன தெரியுமா? அதான் கையாளாகாதான் என்ன அர்த்தம்? உன் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீ யார்? நீ ஒரு பிணம். அல்லாஹ்வுடைய மதிப்பில் நீ தூசி. நீ ஒரு உமர், ஒரு அபு தல்ஹா, ஒரு அம்மார் பின் யாசிர், ஒரு அலி இருந்திருந்தால் அது நடக்குமா? அந்த ஒரு ஆள் இன்னைக்கு பூமியிலேருந்து திரும்பி வந்த ஈசா நபி கூட வேண்டாம், அவரை கூட எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு சஹாபியை இறக்கட்டும், உலகத்தையே புரட்டி போட்டுருவோம். புரியுதா? இமாம் மாதி யார்? காமன் மேனு. அல்லாவுடைய வஹி கூட வராது அவருக்கு. காமன் மேனு. நான் முன்னாடி சொன்னேன்ல, போன சில பயான்களுக்கு முன்னாடி, ஃபசாதுக்குன்னு அல்ல ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பான். உனக்கு என்றைக்கு ரிவிட்டு அப்படிங்கிறது டைம் வச்சுருப்பான். அந்த டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு எல்லா அலைன்ஸும் ஜாயிண்ட் ஆகிடும். என்ன அப்போ இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது நம்ம என்ன பண்ணிட்டுருக்கணும்? உண்மையிலே அவர்கள் அல்லாவின் மீதும் இறை தூதரின் மீதும் அவருக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நிராகரிப்போரை தம் உற்ற நண்பர்களாக ஒருபோதும் ஆக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியில் இருந்து விலகி சென்று விட்டனர். இன்றைக்கி இந்த இஸ்லாமிய நாடுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? யாருக்கு தங்களுடைய நட்பு நாடுகள், யாரெல்லாம் இஸ்லாத்தில் பின்பற்றுறாங்களோ அவங்களாம் நட்பு நாடுகள் இல்லை, எதிரி நாடுகள். இஸ்லாத்தை பின்பற்றலையோ அவங்களாம் யார்? நட்பு நாடுகள். குட் புக்கில் அவங்களாம் வச்சுருக்காங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இது இன்டர்நேஷ்னலு. இங்கே லோக்கலில் என்ன நிலவரம்? லோக்கல்லையும் அதுதான்.